அண்மை செய்தி. ஆந்திராவின் கண்டநேரு அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட கிருஷ்ணா நதிநீர் தமிழக எல்லைக்கு வந்து சேர்ந்திருக்கிறது. கடந்த 19ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் 4 நாட்களுக்கு பின் தமிழக எல்லைக்கு கிருஷ்ணா நதிநீர் வந்தடைந்திருக்கிறது. தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்த தண்ணீருக்கு மண்டல நீர்வளத்துறை அதிகாரிகள் வரவேற்பு அளித்து வருகின்றனர். அதனை காட்சிகள் வாயிலாக பார்க்கிறோம். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் எழில் இணைப்பில் இருக்கிறார். எழில், கூடுதல் விவரம் என்ன? பிரியா, சென்னையின் குடிநீர் தேவைக்காக கண்டலேறு அணையிலிருந்து கடந்த 19ஆம் தேதி 500 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்த தண்ணீர் படிப்படியாக இன்று காலை 1300 கனஅடியாக உயர்த்தப்பட்டு தற்போது தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்திருக்கிறது. இந்த இடத்தில்தான் நீர்வளத்துறையினுடைய சென்னை மண்டல தலைமை பொறியாளர் ஜானகி, அதே போல செயற்பொறியாளர் தில்லைக்கரசி, கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் TJ கோவிந்தராஜன் உள்ளிட்டோர் மலர் தூவி இந்த தண்ணீரை, தமிழகத்திற்கு வந்திருக்கக்கூடிய தண்ணீரை வரவேற்றிருக்கிறார்கள். இந்த தண்ணீர், அதாவது கண்டலேறு அணையில் ஒட்டுமொத்த கொள்ளளவு 68 TMC, தற்போது அது 18.26 TMC ஆக இருக்கிறது. அங்கிருந்து தான் இந்த தண்ணீரானது கடந்த 19ஆம் தேதி திறக்கப்பட்டது. சென்னையின் குடிநீர் தேவைக்காக தமிழக ஆந்திர அரசுகளிடையே போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் 12 TMC தண்ணீர் தர வேண்டும். அதாவது ஜனவரி முதல் ஏப்ரல் வரை 4 TMCயும், ஜூலை முதல் அக்டோபர் வரை 8 TMC என 12 TMC தர வேண்டும். அந்த வகையில் இந்த மாதம் இந்த பருவத்திற்கான தண்ணீர் தற்போது திறந்து விடப்பட்டிருக்கிறது. இந்த தண்ணீர் ஏற்கனவே நீர்வளத்துறையில் ஆந்திர பொதுப்பணித்துறையினருக்கு கடிதம் எழுதியதை அடுத்து தற்போது இந்த தண்ணீரானது திறந்து விடப்பட்டிருக்கிறது. 152 கிலோமீட்டர் பயணித்து வரக்கூடிய இந்த தண்ணீர் தற்போது தமிழக எல்லையை வந்தடைந்திருக்கிறது. இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி ஏரியை இன்று மாலைக்குள் இந்த தண்ணீர் சென்றடையும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போது ஒட்டுமொத்தமாக சென்னையின் குடிநீருக்காக இருக்கக்கூடிய ஏரிகளின் ஒட்டுமொத்தமாக 4 TMC தண்ணீர் இருப்பு இருக்கிறது. கூடுதலாக தற்போது தமிழக எல்லை பகுதியில் 195 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதன் மூலமாக பூண்டி ஏரியில் இது சென்றடையும் போது, இன்னும் இந்த நீர்வரத்து அதிகரிக்கும் போது சென்னையினுடைய நீர் தேவை நீரினுடைய அதிகரிக்கும் எனவும், அதே போல தொடர்ச்சியாக படிப்படியாக அந்த தண்ணீர் அதிகரிக்கும் போது சென்னைக்கு அதிக அளவு தண்ணீர் வரும் என்றும், இதனால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாட்டு ஏற்படாது என்பதும் நீர்வளத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமின்றி இந்த தண்ணீரை கூடுதலாக பெறவும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். தற்போது வரை 1300 கனஅடி கண்டலேறு அணையில் திறக்கப்பட்டிருக்கிறது. தமிழக எல்லையில் தற்போது 195 கனஅடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதைத்தான் தற்போது நீர்வளத்துறை அதிகாரிகள் மலர் தூவி வரவேற்றிருக்கிறார்கள். பிரியா, கண்டலேறு அணையிலிருந்து படிப்படியாக உயர்ந்து தற்போது வரை 1300 கனஅடி நீர் திறக்கப்பட்டிருக்கிறது. அது தற்போது தமிழக எல்லையான 0 பாயிண்டை வந்தடைந்திருக்கிறது. காட்சிகளில் பார்த்தோம். களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கும் நன்றி எழில்.